அவர்களுக்கு வணக்கம். திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு. இது நம்ம உள்ளே போய் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இருக்குடா இருக்கு, உள்ளே போகலாம். உள்ளே வண்டி விட்டுரு அப்படின்னு பஸ்ஸில் உள்ளே வர்றதுக்கு அந்த ரூட்டு போல் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் போட்டிருக்கலையே அந்த ரூட்டு போல் அங்கேருந்து உள்ளே வராங்க பாருங்க. நம்ம இப்படி ஓரமாக காரணி பண்ணி கொண்டு போய் பார்த்து வருவோம். எவ்வளோ பிரம்மாண்டமாக கிட்டிருச்சுங்க எப்போ. ஸ்டாண்டுக்கு வெளியிலேயே திருச்சி ரோட்டில் ஆட்டோக்கள் நிறைய நிற்கிது. திருச்சியிலேருந்து மதுரை போகிற ரோட்டில் எக்கச்சக்கமான ஆட்டோ ஸ்டாண்டு வெளியே நிற்கிது. பைக் பார்க் பண்ணுறதுக்கும் உள்ளே தனியாக இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். கார் பார்க் பண்ணுறதுக்கும் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பஸ்ஸே சென்னைக்கு வருதுங்க. சென்னை ஜேசிபிடி இதை வருது பாருங்க, முதல் பஸ்ஸு வெளியில். காலியாக போகுது பஸ்ஸு. பொன்னமராவதி, மணப்பாறை, மதுரை வந்துக்கிட்டே இருக்குங்க பஸ்ஸு. பார்க்கிங் இங்கே எல்லாமே கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸை பார்க் பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்ம பேருந்துகள் அந்த பக்கம் நிற்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மேலேயுமே பார்க்கிங் இருக்குது. பாருங்கள், மேலே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், மேலேயும் பார்க்கிங் இருக்குது. பட்டுக்கோட்டை பஸ்ஸு கிளாம்பாக்கத்தை விட அதிகமான பஸ்ஸு வெளியே போய்கிட்டே இருக்குங்க. புதுக்கோட்டை அது எங்கே போகுது? முசிறி, சென்னை பிளாட்ஃபார்ம் போல் இது ஃபுல்லாக. பெங்களூரு சென்னை எஸ்சிடிசி இது எல்லாமே எங்கெங்கே போகிறது அப்படின்றத போர்டு அங்கே இருக்குது பாருங்கள். நடைமேடை 1, 2 இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கிட்ட ஃபுல்லாக கோயம்புத்தூர், ஊட்டி பஸ் நிற்கிது. ஆனால் பஸ் ஸ்டாண்டே காலியாக தான் இருக்குது. பஸ் நிறையா நிற்கிது, ஜனங்கள் இல்லை. ஊட்டி பஸ் ஒன்று நிற்கிது அங்கே. சென்னைக்கு தாங்க பஸ்ஸு கூட்டு ஏற்றுறாங்க. சென்னை, பெங்களூர் இது எல்லாமே ஒரே லைனு. ஸ்டேட் பஸ்ஸுகளுக்கு தனியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு தனியாக இருக்குது. இங்கே பாத்ரூம், என்ட்ரன்ஸ்லேயே பாத்ரூம் இருக்குது. எவ்வளோ பஸ்ஸு சென்னைக்கு நிற்க பாருங்கள். கிளாம்பாக்கம் சென்னை இங்கே பாருங்கள், கிளம்பிட்டார் ஏசி பஸ்ஸு. மேலேருந்து பஸ் வருது பாருங்கள். உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஏதோ டோல்கேட் மாதிரி மேலே வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. மேலேருந்து வருது பாருங்கள். இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. திருச்சி, கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், ஊட்டி இந்த சைடு இது எல்லாமே. இது வேலூர், ஆரணி, வந்தவாசி, திண்டிவனம், புதுச்சேரி, கடலூர். ஒன்று கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மாதிரி தான். அங்கே ஒரு நடைமேடை, நடுவில் பார்க்கிங்கு, இங்கே நடைமேடை, நடுவில் பார்க்கிங் அங்கே இருக்குது. பெங்களூர் பஸ் கிளம்பிடுச்சு பாருங்கள். சேலம், ஓசூர், பெங்களூர். இது அரியலூர், கோயம்புத்தூர். இது கோயம்புத்தூர் பஸ்ஸு. பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், திருச்சி, திருப்பூர். திருச்சி, மணப்பாறை, திருப்பூர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம். மதுரை, மணப்பாறை கோயிலுக்கு போகிறாங்க. உள்ளே போனோம் அப்படின்னா உள்ள பார்க்கிங் வசதிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் உள்ளே போய் பார்க்கலாம். அங்கே வெயிட்டிங் ஏரியா இருக்குது. அங்கே ஃபுல்லாக வெயிட்டிங் ஏரியா இருக்குது. நல்ல அறைகள் ஒதுக்கி உட்கார்ந்து இருக்கிற மாதிரிலாம் அங்கே வெயிட்டிங் ஏரியா இருக்குது. அதுதான் ஊட்டி பஸ்ஸு. இங்கே கொடைக்கானல், ஊட்டி. இது கொடைக்கானல் பஸ்ஸு, ஊட்டி இது மணப்பாறை பஸ்ஸு, துவரங்குறிச்சி. நல்லா தாங்க இருக்குது பஸ் ஸ்டாண்டு. மேலே ஃபுல்லாக பார்க்கிங்காக என்னன்னு தெரியல, ஆனால் மேலே நிப்பாடிச்சிருக்காங்க. மேலே லோக்கல் பேருந்துகள் ஃபுல்லாக மேலே நிற்கும் போலங்க. திருச்சி டவுன் பஸ்ஸு இதெல்லாமே மேலே நிற்கும் போல. இது மதுரை 1 to 1. இது நாகர்கோயில். இதுதாங்க என்ட்ரன்ஸு. வர்ற வழி இதுதான்.
நான் வந்து வெளியில் பைபாஸ்ன்னு வந்ததுனால அந்த வழியாக வந்தேன். இதுதான் உள்ளே வர்ற வழி, அஃபீஷியல் என்ட்ரன்ஸ் தான் உள்ளே வர்ற வழி. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். முதல்ல பேருந்து நிலையத்தை முழுமையாக சுற்றிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். அங்கேயும் இருக்குது. பிளாட்ஃபார்மில் கடைகள் கூட அலோவ் பண்ணவே கூடாதுங்க. இங்கே பாருங்கள், இந்த கடைகளெல்லாம் பிளாட்ஃபார்மில் அலோவ் பண்ணவே கூடாது. இது எல்லாமே மதுரை. இப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்னா பயணிகள் வந்து உட்கார்றதுக்கு இடமே இருக்காது. திருச்சி, நாமக்கல், சேலம். இது காலப்போக்கில் சேலம் பஸ் ஸ்டாண்டில் இந்த ஆக்கிரமிப்பு, கடைக்கு உள்ள பிளாட்ஃபார்ம் உள்ள கடைக்காரர்கள் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது இல்லையா அடிக்கடி, அதே மாதிரி ஆகி போவோம். இந்த தப்பை வந்து இந்த பஸ் ஸ்டாண்டோட நிர்வாகம் தடுத்து நிறுத்தணும் கண்டிப்பாக. உள்ளே வர்ற பேருந்து எல்லாமே மேலே ஏறி வருது பாருங்கள். நடைமேடை 1 பிளாட்ஃபார்ம். இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது எல்லாமே காரைக்குடி, ராமேஸ்வரம், ராம்நாடு அந்த பகுதிகளுக்கு போகிற பேருந்துகள் இங்கே நிற்கிது. நாகூர், நத்தம், நாகூர், அறந்தாங்கி பாருங்க. அது என்னன்னு தெரியல. இது வந்து என்ட்ரன்ஸு, இங்கே வர என்ட்ரன்ஸு. இதுக்கு நேரே தான் நிறைய கடைகள் அங்கே வச்சுருக்காங்க. அண்ணன் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாரு. பரமக்குடி நிறைய கடைகள் இருக்குங்க. பிளாட்ஃபார்ம் உள்ள கடைகள் நிறையாக இருக்கின்றன. என்என்எல் திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி சூப்பர் ஃபாஸ்ட். ஆனால் அங்கே சென்னை சைடு பிளாட்ஃபார்மில் நான் அந்த கடைகளை பார்த்த மாதிரி தெரியல. போகும்போது இருக்கான்னு பார்க்குறேன். நண்பர்கள் யாராவது பார்த்தீங்கனாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, குளித்தலை, கரூர், நாமக்கல், முசிறி, பட்டுக்கோட்டை. அனௌன்ஸ்மெண்ட் பறக்குதுங்க. இப்போ உள்ளே போயிட்டு உள்ள ஏடிஎம்மு, மெடிக்கலு, கடைகள், ஹோட்டல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து வெயிட்டிங் ஹாலு நல்லா வச்சுருக்காங்க. வெயிட்டிங் ஹாலை கடைகள் உள்ளே இருக்குது, நிறையா இருக்குது. நல்ல பெரிய லெவலில் இருக்குதுங்க வெயிட்டிங் ஹாலு. ஃபுல்லாக ஹோட்டலாக தான் இருக்குது. என்னமோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உள்ளே வந்த மாதிரி இருக்குங்க. ஏடிஎம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். நாகநாதர் டீ ஸ்டால், கடைகள் தான், டீ கடைகள் தான் இருக்குது. ஹோட்டலு, அலங்காநல்லூர் கருப்பட்டி காஃபி, நிறைய கடைகள் இன்னும் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. டிஎன்எஸ்டிசி அலுவலகம், இது டிஎன்எஸ்டிசி ஆஃபீஸு. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முன்பதிவு மையம், ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்ட்ரு, டிக்கெட் ப்ரீ புக்கிங் கவுண்ட்ரு. இங்கே ஹோட்டல் இருக்குது. ஏடிஎம் எதுவும் உள்ளே இருக்குதா? இது ஒரு என்ட்ரன்ஸ். ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்குள்ளேயும் போகிறதுக்கு வழிகள் இருக்குது. இது என்னது? ஓகே, லக்கேஜ் ரூம் இருக்குது. டார்மெட்ரி வசதி இருக்கா அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். டார்மெட்ரி வசதி இருக்கான்னு பார்க்கலாம். லக்கேஜ் நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே ஹோட்டல் இருக்குது. உள்ள ரெஸ்ட் ரூம் வசதி வந்து தாராளமாக வச்சுருக்காங்க. அங்கங்கே ஸ்விஸ் காஃபி. இன்னும் அந்த சைடு கட்டிக்கிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்டு. உள்ளே இது வரைக்கும் நான் ஒரு மெடிக்கல் வசதி இன்னும் பார்க்கலை. மெடிக்கல் வசதி உள்ளே இருக்குதான்னு யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் ஏடிஎம்மும் இருக்குதான்னு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மேலே போகிறதுக்கு லிஃப்ட்டு, தண்ணி குடிக்கிறதுக்கு இது நல்ல கூலிங்கான தண்ணி அங்கே இருக்குது பாருங்கள். தனித்தனியாக வச்சுருக்காங்க. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேலையாட்கள். அங்கங்கே சுத்தம் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைகள் தாங்க. அப்பா, எக்கச்சக்கமான கடைகளுங்க உள்ள. அங்கங்கே போர்டு ப்ராப்பராக குடிநீர், கழிவறை, கடைகள் ப்ராப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்டு.
ஆம்னி பஸ்ஸுகள் நிற்கிறதுக்கு இங்கே பஸ் ஸ்டாண்டு போல் ஃபுல்லாக ஆம்னி பஸ் தான். அதுக்கு தனியாக வெயிட்டிங் ஏரியா இருக்குது. இங்கே போகலாம். எங்கிட்ட திரும்ப நம்ம கண்ணுக்கு வந்து முழுக்க முழுக்க ஆம்னி பஸ்ஸுகளுக்காக அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஏஎம்ஆர், பிபிகே, முழுக்க முழுக்க ஆம்னி பஸ்ஸுகளுக்காக இங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஆம்னி பஸ்ஸுக்கு தனியாக இந்த சைடு வந்து வெயிட்டிங் ஏரியா இருக்குது. எப்படி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே தனித்தனியாக இருக்குது. உள்ள பார்க்கிங் ஏரியா. அங்கே வரைக்கும் நிற்கிது பஸ்ஸு. இப்போ அப்படியே உள்ளே போயிடலாம். ஏன்னா இந்த கடைசியிலேருந்து வந்தாச்சு. இப்போ இந்த கடைசிலேருந்து வரலாம். திருச்சி மதுரை பைபாஸ் அந்த கடைசிலேருந்து வந்தோம். இப்போ இந்த கடைசியில் வேறு ஏதாவது இருக்கா பார்க்கலாம். இது என்ட்ரன்ஸு. கார் பார்க்கிங் எல்லாமே அந்த லாஸ்ட்லாம் உண்டு. கார்த்திக் மெஸ் வீட்டு சமையல். குறிஞ்சி சைவ உணவகம். இது ஆம்னி பஸ்ஸில் என்ன நிற்கிதா, நம்ம இதை போய் பார்த்துட்டு வந்தோம். பார்சல் போடுறதுக்கு கார் பார்க்கிங்கு தனியாக இடம் இருக்குது பாருங்கள். காரு, ஆட்டோ இதுக்கு வந்து தனி பார்க்கிங் இடம் இருக்குது. ஒவ்வொரு நடைமேடையில் என்னென்ன பேருந்துகள் நிற்கும் அப்படின்ற போர்டு இருக்குது. நடைமேடை 5. அப்படியே சுற்றி முடிச்சாச்சு. அப்படியே வெளியில் போகலாம். குவாரி சைட்டா? இன்னும் பஸ்ஸில் குவாரி சைட்டுன்னு போட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே வெளில போகலாம். நான் சுற்றி பார்த்துருங்க பாருங்கள். உள்ளுக்குள்ளேயே இந்த மாதிரி பாத்ரூம்கள் இருக்குங்க அங்கங்கே. நான் சுற்றி பார்த்த வரையிலும் உள்ளே வந்து மெடிக்கல், ஏடிஎம் இது ரெண்டும் வந்து கொஞ்சம் இல்லாத மாதிரி இருக்குது. யாராவது நீங்கள் உள்ளே ஏடிஎம்மில் பணம் எடுத்துருந்தீங்க இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மற்றபடி மேலே போய் பார்க்கலாம். மேலே இந்த லோக்கல் பஸ்ஸுகளோட இதுதான் இருக்கும்னு எனக்கு என்னோடய கணிப்பு. இந்த அது மேலே